எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுடைய முட்டாள்தனத்துல தான் இழந்துட்டான், அவனுடைய தவறுல தான் எல்லாம் இழந்துட்டான். ஆனா அப்பா அவனை ரீபில்ட் பண்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியுமா எல்லாத்தையும் திருப்பி கட்டுகிறார். நீ பண்ண தப்புனால பில்டிங் விழுந்திருக்கலாம், உன் குடும்பம் விழுந்திருக்கலாம், உன் குடும்பத்துக்குள்ள பிரிவினை வந்திருக்கலாம், நீ பண்ண தப்புனால நிறைய காரியங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை மறுபடியுமாய் கட்டுகிறார். கெட்ட குமாரன் என்ன பண்றாருன்னா சொத்தெல்லாம் வாங்கின்னு போயிடுறாரு, எல்லாத்தையும் அழைச்சிடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு யோசனை வந்து பண்ணி தவிட சாப்பிடும் பொழுது, எங்க அப்பாவுடைய வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்கு, மிச்சமாகிற அளவுக்கு சாப்பாடு இருக்கு, அந்த ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கு, ஆனா அப்பா வீட்டுல சாப்பாடு இருக்குமே அப்படின்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே அவன் அப்பா கிட்ட திரும்பும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான். அப்பா 99 ஸ்டெப்பை எடுத்து வச்சார். யாருக்கு? அந்த மகனுக்கு. அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பா, இனி அவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இனி அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்க மாட்டாருன்னு நினைப்புல வந்தானா என்ன பயாட்டு வர உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் இது பண்ணிட்டேன், நான் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லதான் வரான். ஆனா அப்பா என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடியே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் விட்டு, அவன் எதேதான் அவன் வீட்டுல இழந்தானோ, பிள்ளைன்ற ஸ்தானத்தை எழுந்துட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு அவனுக்கு ஓடி போய் முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சு சொல்லிட்டாரு, இல்ல இல்ல, என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை. இதான் உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஏதோ தவறிட்டீங்க, நீங்க கட்டினது உடைஞ்சிச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு ஃபெயிலியர் உங்க வாழ்க்கையில ஆன உடனே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை உள்ள வச்சுக்க கூடாது. பாருங்க, குற்ற உணர்ச்சி வருதுனாலே அப்பா கிட்ட ஓடியாந்தணும். இந்த அப்பா நித்தியமா உன்னை நேசிக்கிற ஒரு அப்பா. இங்க ஒரு அப்பான்றதான் வெளிப்படுது. அவர் சொல்றாரு, என்னுடைய காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன்னா உன்னை இழுத்துக்கிறேன்டா, என்கிட்ட நீ வந்துரு. ஒரே ஒரு ஹக், அவருடைய அன்பை நீங்க உணர்றீங்க, நான் நம்புறேன். அல்லேலூயா. அவர் உங்களை அளவில்லாம நேசிக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமா அவர் உங்களை மறுபடியும் எடுத்துட்டு, இவன் அப்பாவை இழந்துட்டா, பிள்ளைன்ற ஸ்தானத்தை இழந்துட்டான், அவர் அணைச்சி காட்டுற உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துன்னு வா, என் பிள்ளைக்கு கோல்டு மோந்திரத்தை எடுத்துன்னு வா அப்படின்றார், ஸ்லிப்பர் எடுத்துன்னு வான்றார். அவனுக்குன்னு ஒரு ஆட்டை அடிக்கிறார், பார்ட்டி கொண்டாடுறாங்க. எது? எல்லாத்தையும் இழந்துட்டான், அவனுடைய முட்டாள்தனத்துல தான் இழந்துட்டான், அவனுடைய தவறுல தான் எல்லாம் இழந்துட்டான். ஆனா அப்பா அவனை ரீபில்ட் பண்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மறுபடியுமா எல்லாத்தையும் திருப்பி கட்டுகிறார். நீ பண்ண தப்புனால பில்டிங் விழுந்திருக்கலாம், உன் குடும்பம் விழுந்திருக்கலாம், உன் குடும்பத்துக்குள்ள பிரிவினை வந்திருக்கலாம், நீ பண்ண தப்புனால நிறைய காரியங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை மறுபடியுமாய் கட்டுகிறார். இல்ல நீ எல்லாமே நல்லா போய் நின்ன, அவங்க என்ன எல்லாத்தையும் செய்து உடைச்சிட்டாங்கன்னு சொல்றியா? கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்ட போகிறார்.